அமித்ஷா அப்படி சொல்லவில்லை, நீங்களாக ஏன் அர்த்தம் கண்டுபிடிக்கிறீர்கள் வியாக்கியானம் பேசினால் அந்த வியாக்கியானத்திற்கு அரசியல் ரீதியாக கன்னத்தில் அரைந்தது போலதான் தமிழ்ல டைப் பண்ணி வந்த ஒரு பக்க பேட்டி, அமித்ஷாவுடைய பேட்டி. நல்ல எடப்பாடி படிக்கட்டும்னு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல கொடுங்கன்னு இருக்கிறார். இதை நக்கலா சொல்லல சார். எடப்பாடிக்கு குறைஞ்சபட்ச ஒரு எச்சரிக்கை உணர்வு வேணாமா சார்? அன்னைக்கு அவர் பேசியிருந்தாருன்னா அமித்ஷான்னு எழுத்தடிக்காம அவர் என்ன சொன்னாரோ எனக்கு தெரியாது, அவர் இந்தியில் பேசினார். என் கருத்தை நான் சொல்றேன். அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்திருக்கிறது. இது வெற்றி கூட்டணி தான். அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். தமிழ்நாட்டுக்கு கூட்டணி அரசு என்பது சரி வராது. அன்னைக்கு அவர் சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு அமித்ஷா அப்படி சொல்லியிருப்பாரா சார்? நடுவில் என்ன நடந்திருக்கும்? ஒன்னு எடப்பாடியை கூட்டு கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க, இல்ல பேச்சுவார்த்தையில சண்டை நடந்து உங்க கூட்டணி வேணான்னு போயிருப்பாரு. இன்னைக்கு இவ்வளவு துணிச்சலாக எல்லா பத்திரிகையிலும் பேட்டி வர்ற மாதிரி கொடுத்திருப்பாரா? இன்னைக்கு எடப்பாடி என்ன சொல்லுவார்? அமித்ஷா சொல்லாததை நீங்க சொல்லாதீங்க, விஷமத்தனம் பண்ணாதீங்கன்னு சொன்னாரு பத்திரிகையாளர்களை பார்த்து. இன்னைக்கு தமிழ்ல டைப் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. இதுக்கு எடப்பாடி என்ன சொல்லுவார்? இன்னைக்கு வரைக்கும் நேரடியா பதில் சொல்லல. நயினார் நாகேந்திரன் சொல்றாருல, எடப்பாடி தான் முதலமைச்சர். அவர் சொல்றது ஏத்துக்கலாமா இல்ல அமித்ஷா சொல்றது ஏத்துக்கலாமா? ஏன் அமித்ஷா வாயில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எடப்பாடிங்கிற வார்த்தை வந்திருக்கா சார்? அதிமுக தலைமையில தான் கூட்டணி. சரி, முதலமைச்சரும் அதிமுக தான் வருவார், அதையும் சொல்றாரு அமித்ஷா. ஏன் எடப்பாடி பேரை சொல்லல? அப்ப இந்த விஷயத்துல அமித்ஷா சொல்றதை எடுத்துப்பீங்களா, நைனா சொல்றதா எடுத்துக்கன்னு சொல்லி அவர் பதவியை காலி பண்ணிடாதீங்க, சரிதானா? அங்கே அதிகாரம் அமித்ஷாக்கு தான், அதை நயினாரும் சொல்றாரு. அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, அவங்க இருவரும் சேர்ந்து முடிவெடுப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. எங்க சேர்ந்து முடிவெடுத்தீங்க? நீ நெல்லு கொண்டு வா, நீ அரிசி கொண்டு வா, நான் ஊதி கொண்டு வர, ஊதி ஊதி திம்போங்கிற மாதிரி ஒரு பெரிய கட்சியினுடைய முதுகுல ஏறி சவாரி பண்ணிக்கிட்டு அவர்கள் ஆட்சி அமைச்சா கூட அது அதிமுகன்னு சொல்ல மாட்டேன், பிஜேபின்னு தான் சொல்லுவேன் அண்ணாமலை ஒரு பக்கம். இவரை கேட்டாங்களோ கேட்கலையோ நாங்கள் கூட்டணி அரசியல் பங்கு பெறுவோம்னு அவர் ஒரு பக்கம் சொல்றாரு. இப்ப ரெண்டு விஷயத்தை தெளிவுபடுத்தும் சார். கூட்டணி அரசியல் பங்கு பெறதை பத்தி நமக்கு ஆட்சேபனை இல்லை, அது எடப்பாடியினுடைய உரிமை, தாராள மனசை பொறுத்தது. அவங்களுக்கு நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டீங்களா? எடப்பாடி அதற்கு ஒப்புக்கொண்டாரா? எப்ப நடந்துச்சு அந்த இதை சொல்லாம பிஜேபி இதை சொன்னா சில்மிஷம் பண்ணுதுன்னு அர்த்தம். எடப்பாடி தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிறார் என்ற அர்த்தம். அப்படி ஒரு பேச்சுவார்த்தையே நடக்கவில்லை, நானும் ஒப்புக்கொள்ளவில்லை. இன்னும் எடப்பாடி சொல்லியிருக்கணும்ல சார்? ஏதாவது சொல்லியிருக்காரா? உளுந்தூர்பேட்டை கூட்டத்துல கூட மறைமுகமா தான் சொல்றாரு, நாங்கள் தனித்து ஆட்சி அமைப்போம், தனி பெரும்பான்மை பெறுவோம்னு. மறைமுகமா அமித்ஷாக்கு மெசேஜ் சொல்றாரே தவிர ஸ்டாலினை மட்டும் பேர் சொல்லி குறிப்பிட்டு அவ்வளவு சவால் விடுறீங்கல்ல, அமித்ஷாக்கு சவால் எல்லாம் விட வேண்டாம். அமித்ஷா சொன்ன கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நாங்கள் அதை பேசி சமாதானப்படுத்திக்குவோம், கூட்டணி ஆட்சி இங்க சரி வராது, அதே பொதுக்கூட்டத்தில் பேச வேண்டியதானே? ஏன் இந்த வார்த்தை வரமாட்டேது? சோ அமித்ஷா அப்படி ஏகாதிபத்தியம் பண்றாருன்னா அதற்கு வளைந்து முதுகை கொடுத்தது எடப்பாடியுடைய தவறு.